நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தலுக்கு பிறகு விஜய் திரும்பவும் நடிப்பாராங்கிற கேள்வி எழுப்பப்பட்டு வந்த நிலையில சங்கர் இயக்கத்துல வேள்பாறையில நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. ஜனநாயகன் படம் தான் தன்னோட கடைசி படம்னு விஜயே சொன்னாலும் வர்ற ஜூன் மாசம் அவர் மேக்கப் போட்டு கேமரா முன்னால நிக்க போறாரு பாருங்கன்னு கோடம்பாக்கத்துல வெட்டு கட்டாத குறையா பேசிக்கிறாங்க. சங்கர் உரிமை வாங்கி வச்சிருக்கிற வேள்பாரி கதையில தான் விஜய் நடிக்க போறாருன்னு சொல்றாங்க. 3 மாசத்துக்கு முன்னால விஜய அவரோட பட்டினப்பாக்கம் வீட்டுல வேள்பாரியை எழுதின சு வெங்கடேசன் எம்பி சந்திச்சு பேசி இருக்காரு. அப்ப கதைய பத்தின இன்னும் சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஜய் மனசுக்குள்ள திரும்ப நடிக்கிற முடிவுக்கு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இது தவிர வேள்பாரிக்காக விஜய்க்கு பேசப்பட்டிருக்கிற சம்பளம் இதுவரைக்கும் யாரும் வாங்காத தொகைன்னு சொல்றாங்க. சினிமாவில சில இறக்கங்களை சந்திச்சிருக்கிற சங்கர் வேள்பாரி தன்னோட அடுத்த இன்னிங்ஸுக்கான துவக்கங்கிறனால திட்டம் போட்டு குறிச்ச நேரத்துக்கு படத்தை முடிக்கிற முடிவுல இருக்காராம். விஜய் சங்கர் சந்திப்பு கூட நடந்துட்டு தான் சொல்றாங்க. அமித்ஷாவோட தமிழக விசிட்டுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில பல மாற்றங்கள் நடக்க துவங்கி இருக்கு. அதுக்கு காரணம் அண்ணாமலை அமித்ஷாவோட விமான சந்திப்புங்கிறாங்க. புதுக்கோட்டை திருச்சிக்கு 2 நாளா பயணம் வந்த அமித்ஷா தனி விமானத்துல திருச்சியிலிருந்து டெல்லிக்கு போனப்ப அண்ணாமலையையும் தான் கூட கூட்டிட்டு போயிருக்காரு. விமானத்துல அண்ணாமலையும் அமித்ஷாவும் நீண்ட ஆலோசனை நடத்தினதா சொல்றாங்க. ஏர்போர்ட்ல இறங்கி தன்னோட வீட்டுக்கு அண்ணாமலையை அழைச்சிட்டு போன அமித்ஷா அங்கேயும் ரொம்ப நேரம் பேசினாராம். தமிழக பாஜகவோட செயல்பாடுகள், கூட்டணியில இன்னும் எந்த கட்சியும் வராதது ஏன்னு அண்ணாமலை அமித்ஷா கிட்ட பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டாராம். குறிப்பா விஜய் பத்தி அண்ணாமலை கிட்ட அமித்ஷா ரொம்பவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். தமிழக பாஜக பத்தி உளவுத்துறை தாங்கிட்ட கொடுத்த ரிப்போர்ட்டை பத்தி அமித்ஷா விலாவரியா பேசினாராம். இதோட தொடக்கம் தான் பாமக வந்து கூட்டணியில சேர்ந்ததும் டெல்லிக்கு எடப்பாடி புறப்பட்டு போறதும்னு சொல்றாங்க. தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் கூட்டணியில சேர்க்கிறது கட்டாயம்னு அண்ணாமலை சொல்ல அதுதான் தன்னோட நிலைப்பாடுன்னு அமித்ஷா சொன்னதா சொல்றாங்க. அநேகமா டெல்லியில எடப்பாடி கிட்ட தொகுதி பங்கீடு பத்தியும் தினகரன் ஓபிஎஸ் கூட்டணியில சேர்க்கறதுலயும் அமித்ஷா கரார் காட்டுவாருன்னு சொல்றாங்க. அதிமுக கூட்டணியில அன்புமணியை சேர்த்ததால அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான நடவடிக்கைகள்ல தீவிரம் காட்ட போறாரா டாக்டர் ராமதாஸ். தன்னை மீறி அன்புமணி கிட்ட அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பேச மாட்டாங்க, கூட்டணியையும் உறுதிப்படுத்த மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாராம் டாக்டர் ராமதாஸ். ஆனா அன்புமணியோட கூட்டணியை உறுதி செஞ்ச அதிமுக மேலையும் பாஜக மேலையும் கடும் கோபத்தில் இருக்காராம் ராமதாஸ். அதிமுக கூட்டணியில அன்புமணிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் அந்த தொகுதிகள்ல தன்னோட வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செஞ்சிருக்கிற ராமதாஸ் திமுக கிட்டையும் தொகுதிகள் எண்ணிக்கையை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அவர் கூட்டணிக்குள்ள வர்றத வீசிக்க விரும்பலன்னு சொல்றாங்க. இந்த நிலையில ராமதாஸுக்கு தேர்தல் களத்துல மறைமுகமா பெரிய அளவுல சப்போர்ட் செய்யறதா திமுக தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறதாவும், வட மாவட்டங்கள்ல அதிமுக கூட்டணியில நிக்கிற பாமக வேட்பாளர்களை தோக்கடிக்கிற வேலைய ராமதாஸ் பார்த்தா போதும்னு நினைக்கதான் திமுக. கொளத்தூர்ல முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக சார்பில் சிம்ம சொப்பனமா இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட VS பாபுவோட மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சு கட்சிக்கே அதிர்ச்சி கொடுத்திருக்காரு எடப்பாடி. திமுக மாவட்ட செயலாளராகவும் எம்எல்ஏவுமாவும் பவர்ஃபுல்லா இருந்த VS பாபு அதிமுகவில் சேர்ந்து தன்னோட களப்பணியால எடப்பாடி கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்க அவருக்கு சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்தாரு எடப்பாடி. இவரைத்தான் கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலினுக்கு எதிராக களமிறக்க எடப்பாடி முடிவும் செஞ்சிருந்தாரு. அதிமுகவோட சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட தொகுதிக்குள்ள 2 தொகுதிகள் வருது. ஒன்னு கொளத்தூர், இன்னொன்னு வில்லிவாக்கம். பாபுவை கொளத்தூர்ல களமிறக்க அதிமுக முடிவு செஞ்சதுக்கு இன்னொரு காரணம், ஸ்டாலினுக்காக கொளத்தூர் தொகுதியில வேலை பார்த்தவரே இந்த பாபு தான். சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு போனப்ப மாதவரத்திலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் தன்னோட ஆதரவாளர்களை எடப்பாடி பதாகைகளோட நிறுத்தி எடப்பாடிய வியக்க வச்சாரு. இப்பேற்பட்ட பாபுவை என்ன காரணத்தினாலும் மாசே பொறுப்புல இருந்து திடீர்னு நீக்கின எடப்பாடி அவருக்கு பதிலா திருமங்கலம் மோகன மாவட்ட செயலாளரா நியமிச்சிருக்காரு. கொளத்தூர்ல VS பாபுவோட அசுர வேலையை விரும்பாத ஏதோ ஒரு தரப்புல இருந்து வந்த பிரஷர் காரணமா தான்
அவரை கட்சி பொறுப்பிலிருந்து எடப்பாடி தூக்கி இருக்காருன்னு பேசிக்கிறாங்க. ஆனா முதல்வர் தொகுதியில சரியா பூத் கமிட்டி அமைக்கலன்னோ SIR பணிகள்ல கவனம் செலுத்தலன்னோ பாபு நீக்கத்துக்கு அதிமுக தலைமை காரணம் சொல்லி இருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.